ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் ஷோரூம்ல 0% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர்ல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், எனக்கு 22,000 எப்படி ப்ராஃபிட் வந்ததுங்கிறத பில்லோட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற கோல்டு அப்டேட்ஸ் உங்களுக்கு ரீச் ஆகும். சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் ஷோரூம் இவங்களுக்கு தமிழ்நாடு ஃபுல்லா நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. லாஸ்ட் ஃப்ரைடே சரவணா ஸ்டோர்ஸ் எலிட் ஷோரூம் தாம்பரம் அண்ட் டி நகர் பிரான்ச்சஸ்ல மட்டும் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல்ஸ். இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான். அதாவது குறிப்பிட்ட மாடல் நகைகளுக்கு மட்டும் எந்தவித செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க அன்னைக்கு இருக்கிற போர்டு ரேட்டுக்கு வெறும் கோல்டு பிளஸ் 3% ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி நீங்க எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஆஃபர் ஏவிஆர் ஸ்வர்ணமஹால் அண்ணா நகர் ஷோரூம்லயும் ரேவதி ஸ்டோர்ஸ் ரெட் ஹில்ஸ்ல இருக்க ஷோரூம்லயும் 0% வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. லாஸ்ட் டைம் ஏவிஆர் உடைய பாக்ஸிங் டே சேல், அதாவது இதே மாதிரி 0% வேஸ்டேஜ்ல நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணங்கிறத ஒரு தனி வீடியோவா மேக் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். ஸோ வீடியோட லிங்கை மேலே வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் செக் பண்ணி பாருங்க. ஆஃபர் போட்டு 4 நாள் ஆனதுனால மோஸ்டா நிறைய டிசைன்ஸ் வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சுங்க. ஒரு ஃப்ளோர்லயும் ஒரு குறிப்பிட்ட கார்னர்ல மட்டும் பிங்க் கலர் டேக் பண்ணி சில ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்ளிகபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ரிங்ஸ் அண்ட் கமல் கலெக்ஷன்ஸ் போய் பார்த்தேன். எனக்கு அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி பேங்கிள் செக்ஷன் போலான்னு பாக்குறப்பதான் இந்த பிரேஸ்லெட் செக்ஷன் என் கண்ணுக்கு பட்டுச்சு. அங்க இருந்த டிசைன்ஸ்ல ரொம்ப ஃபில்டர் பண்ணி எனக்கு இந்த 2 கடாஸும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ரெண்டுல எது வந்து சூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஆசிலேட்டிங் மைண்ட்லயே இருந்தது. மோஸ்ட்லி எல்லாமே ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸா தான் இருந்தது. ஸோ இந்த பிரேஸ்லெட்லயுமே வந்து ஸ்டோன் இருந்ததுனால நான் கொஞ்சம் யோசிச்சேன். சப்போஸ் நாளைக்கு அந்த ஸ்டோன் விழுந்துட்டா கூட அந்த கேப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்காது பாக்குறதுக்கு அப்படின்னு கொஞ்சம் ரொம்ப யோசிச்சேன். ஸ்டோன் வெயிட் லெஸ் ஆகி போக வெறும் ஆக்சுவல் கோல்ட் வெயிட் மட்டும் தான் அவங்க பில் பண்ணுவாங்க. ஆனாலுமே ஒரு சின்ன ஒரு தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. நல்லா இருந்தது பிடிச்சிருந்தாலும் சரி ஓகே. இருந்த டிசைன்ஸ்ல இந்த 2ம் ஓகேவா இருந்தது எனக்கு. பில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த லஞ்ச் பேக் எனக்கு வந்து அவங்க ஃப்ரீயா குடுத்திருந்தாங்க. எனக்கு முன்னாடி ஒருத்தவங்க டெலிவரி எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க ப்ராடக்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி, அவங்க பில் வேல்யூக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஒரு டிராவல் பேக் ஃப்ரீயா கிடைச்சது. அவங்கவங்க பில் அமௌண்ட்க்கு ஏத்த மாதிரி தான் இந்த காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸும் வந்து அவங்க தராங்க. நம்ம வாங்கின பில் அமௌண்ட்டுக்கு இந்த ஒரு லஞ்ச் பேக் தான் அவங்க வந்து ஃப்ரீயா குடுத்துருக்காங்க. இப்ப ஸ்கூல்லாம் ரீஓப்பன் ஆக போகுது. ஸோ ஸ்கூல் பசங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது டிஃபன் பாக்ஸ்ல வந்து வச்சு குடுக்குற மாதிரி நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்ஸ்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. பீயிங் இன் தமிழ் ஃபேமிலி, நம்ம என்னதான் ப்ராடக்ட் வாங்கினாலும் நமக்கு ஃப்ரீயா கட்டப்பை கொடுத்தாலோ இல்ல இந்த மாதிரி காம்ப்ளிமெண்டரியா ஒரு பேக் கொடுத்தாலோ அதுதான் நமக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். ஸோ எனக்குமே வந்து அதுதான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்துச்சு. பரவாயில்ல நமக்கு லஞ்ச் பேக் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலதான் ப்ராடக்ட் ரிவீல் பண்றதுக்கு முன்னாடி லஞ்ச் பேக் ஒரு சின்னதா வந்து உங்களுக்கு வீடியோ கிளிப்பிங்ல ஆட் பண்ணிட்டேன். சரி வாங்க, இப்ப நான் என்ன ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணேங்கிறத பார்க்கலாம். ஆல்சோ அதோட வெயிட் ரேஞ்ச் எவ்வளோ, அதோட வேஸ்டேஜ் எவ்வளோ போட்டிருந்தாங்க, அது டிஸ்கவுண்ட் அமௌண்ட் போக எனக்கு எவ்வளோக்கு வந்தது அப்படிங்கறது எல்லாத்தையும் கிளியரா பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு லேட்டா தான் ஆக்சுவலி தெரிஞ்சிச்சு. இந்த வீக்கெண்ட் நான் கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கூட நான் எடுக்கிறேனோ இல்லையோ அந்த ஷாப் விசிட் பண்ணி அந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு, எந்தெந்த டிசைன்ஸ்க்கு எவ்வளோ வேஸ்டேஜ்லாம் போட்டு அவங்க ஆஃபர்னு பிராண்ட் பண்றாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நான் லேட்டா போனதுனால எனக்குன்னு கிடைச்சது இந்த ஓப்பன் டைப் கடா தாங்க. இந்த மாதிரி ஓப்பன் டைப் கடா பேங்கிள்ஸ் வந்து எனக்கு ரொம்ப நாளா விஷ் லிஸ்ட்ல இருந்தது. ஏன்னா இது வந்து ஓப்பன் டைப்பா இருக்கிறதுனால சேஃபா இருக்குமா, வந்து ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ண முடியாது. கண்டிப்பா இது அக்கேஷனல் யூஸ் தான். பட் இது எந்தவித லாக்கும் இல்லாம ஓப்பன் டைப்பா இருக்கு அப்படிங்கிறதுனாலவே கொஞ்சம் தயக்கம் இருந்துட்டே இருந்துச்சு. நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோமா? ஆப்வியஸ்லி மிஸ் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் வந்து சேஃபா நம்ம வேர் பண்ணிப்போமா? நம்ம போட்டுட்டு போறப்போ வந்து டேமேஜ் எதுவும் ஆகாம இருக்குமா? அது வந்து வளைஞ்சிராம இருக்குமா? அப்படின்லாம் எனக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு முன்னாடி. பட் இப்படியே யோசிச்சுட்டே இருந்தா நம்ம எப்பதான் அதை எடுத்து ட்ரை பண்றது அப்படின்னு யோசிச்சு இந்த வாட்டி வந்து லக்கிலி எனக்கு இது கிடைச்சிருச்சு. ஒரு தைரியம் வந்து நானே இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் இந்த வாட்டி. நான் வந்து ஆக்சுவலி தாலிக்கொடி மாத்தலாம், சரி நியூ டிசைன் ஏதாவது வந்திருக்கா என்னன்னு பார்த்துட்டு சரி அதை நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபர்ல ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போனேன். ஆனா நான் போகும்போதே எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. 2 மட்டும் வச்சிருந்தாங்க. முறுக்கு டைப்ல வந்து 8 பவுன்ல ஒன்னும் 10 பவுன்ல ஒன்னும், இது மட்டும் தான் மேம் பேலன்ஸ் இருக்கு, மத்த எல்லாமே வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஃபர்ஸ்ட் ரிங் செக்ஷன் பார்க்கலாம்னு ரிங் போய் பார்த்தோம். ரிங் எதுவுமே என் சைஸ்க்கு செட் ஆகல.
தென் வந்து கமல் செக்ஷன் போனோம். கமல் செக்ஷன்லயும் மோஸ்ட்லி எல்லா ட்ரேயுமே வந்து எம்ப்டியா தான் இருந்தது. ஆன்டிக் ஜும்காஸ், பெரிய பெரிய நகாஸ் ஒர்க் பண்ணியிருக்கிறது அண்ட் பேர்ல்ஸ் எல்லாம் வச்ச மாதிரி அதெல்லாம் தான் இருந்தது. அண்ட் மோஸ்ட்லி இன்னும் சின்ன சின்ன கல்லு வச்சதெல்லாம் இருந்தது. எனக்கு கல்லு வச்சு நான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறதுனால, நான் அந்த மாதிரி ஸ்டோன் வச்ச தோடெல்லாம் பார்க்கல. அப்படியே விட்டுட்டேன். சரி நெக்ஸ்ட் வந்து பேங்கிள் இல்லன்னா பிரேஸ்லெட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அந்த செக்ஷன் போனேன். போய் பார்த்திருந்தா செயின் டைப் பிரேஸ்லெட்ஸுமே வந்து கம்மி கலெக்ஷன்ஸ் ஒரு 7ஓ 8ஓ தான் வச்சிருந்தாங்க. அந்த டிசைன்ஸ் எதுவுமே எனக்கு பிடிக்கல. பிளஸ் அந்த இடத்துல கும்பலா வேற இருந்தது. பேங்கிளும் அங்க தான் பார்க்குறாங்க. பிரேஸ்லெட்ஸும் அங்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்கள டிஸ்டர்பும் பண்ண முடியாதுன்றதுனால அவங்க டிஸ்ப்ளேல வச்சிருந்த அந்த 8 செயின் பிரேஸ்லெட்ஸ் மட்டும் பார்த்தேன். அது எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. ஸோ அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் பக்கத்துலயே இந்த மாதிரி கடா டைப் பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரேல டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருந்தாங்க. அதுலயுமே குழந்தைங்களுடையது பிளஸ் நம்ம மாரி பெரியவங்க போடுற பேங்கிள்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுல நெறைய ஸ்டோன்ஸ் வச்சதும் இருந்தது. ஸோ அதுல ஃபில்டர் அவுட் பண்ணி இந்த 2 கடா பேங்கிள்ஸ மட்டும் நான் சூஸ் பண்ணேன். அதுல இந்த கடா பேங்கிள்ல கல்லும் இல்ல. பிளஸ் எனக்கு இந்த டிசைனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வெயிட் ரேஞ்சஸ்ல இருந்ததுனாலவே இத நான் சூஸ் பண்ணிட்டேன். எஸ்டிமேட்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பில்லிங் கவுண்டர் போயிட்டு பில் பண்ணிட்டு, ப்ராடக்ட் டெலிவரி வாங்குறப்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். எந்த ஷாப்லயுமே இல்லாம, இந்த ஷாப்ல மட்டும் அவங்களோட பிரைஸ் டாக் இருக்குல்ல, பார்கோடோட அத கட் பண்ணி அந்த பாக்ஸ்லயே போட்டு குடுத்துட்டாங்க. நான் முன்னாடியே வீடியோல சொல்லியிருந்த மாரி, குறிப்பிட்ட நகைகள் மட்டும் இந்த மாரி பிங்க் கலர் டேக்ல இருக்கும். ஸோ இந்த மாரி பிங்க் கலர் டேக்குக்கு மட்டும் தான் 0% வேஸ்டேஜ் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த பிரேஸ்லெட் வந்து ஒரு காஸ்டிங் டைப் மாடல் தான். பட் இந்த மாதிரி காஸ்டிங் டைப்க்கு 14% வேஸ்டேஜ் அதிகமா இருக்க மாரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இந்த மாதிரி காஸ்டிங் டைப்புக்குலாம் 14% அதிகமா இல்லையாங்கிறது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அவங்க பிரைஸ் டாக்ல இருக்க பார்கோட கட் பண்ணி போடுறதுனால என்ன ஆகும்னா, என்ட்ரன்ஸ்ல அவங்க வந்து தெஃப்ட் டிடெக்டிங் சென்சார் வச்சிருப்பாங்க. பார்கோட் வந்து அந்த இடத்துல கட் ஆகாம கிராஸ் ஆனோம்னா ஒரு மாரி தெஃப்ட் அலார்ம் அடிக்கும். ஸோ இப்ப அவங்க அந்த பார்கோட கட் பண்ணி வந்து அவங்க இதுல போட்டதுனால தெஃப்ட் அலார்ம் எதுவுமே இதாகாது. இது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். நெறைய பேருக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. இல்ல இத பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இந்த பாயிண்ட்ட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஓப்பன் டைப் கடா பேங்கிலோட வெயிட் ரேஞ்சஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதோடைய பில் அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? டிஸ்கவுண்ட் போக எவ்வளோ நான் பே பண்ணேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே தனித்தனி ஃப்ளோர்ல வச்சதுனால பில்லிங் கொஞ்சம் ஈஸியாவே இருந்தது, கும்பல் இல்லாம. நான் ஆஃபர் போட்டு 4த் டே போனதுனால எனக்கு பெருசா கும்பல் தெரியல. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது சரவணா எலிட் ஷோரூம் ஆஃபர்ல வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, என்ன பர்ச்சேஸ் பண்ணீங்க? நீங்க போன அன்னைக்கு எவ்வளோ கிரவுட் இருந்ததுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் போனது நேத்திக்கு 1 ஜூன் 2026. இன்வாய்ஸ்லயும் சேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்டிங் கடான்னு சொல்லிட்டு அதோடைய வெயிட் 11.200. அதுல வந்து ஸ்டோன்ஸ் எதுவும் இல்லாததுனால கிராஸ் வெயிட், நெட் வெயிட் 2மே சேமா இருந்துச்சு. வேஸ்டேஜோட சேர்த்து எனக்கு ரூ. 1,82,837 வந்தது. வேஸ்டேஜ் 14%க்கான அமௌண்ட் வந்து ரூ. 22,453. அந்த அமௌண்ட் மைனஸ் பண்ண உடனே எனக்கு ரூ. 1,60,60,384 வந்தது. ஜிஎஸ்டியோட சேர்த்து டோட்டலா ₹1,65,195 நான் பே பண்ணேன். ஓவராலா நியர்லி எனக்கு 22,000 எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சதுங்க. இந்த மாதிரி ஆஃபர் எல்லாமே லேட்டா தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆல்சோ இது குறிப்பிட்ட 2 ஷோரூம்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட எல்லா ஷோரூம்ஸ்லயும் கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காம தங்க பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.